இன்னைக்கு போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகையை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். போகினா அனுபவிக்கிறவன், போகம்னா அனுபவம், போக பொருள், அனுபவத்துக்கு காரணமான பொருள். போகினா அனுபவிக்கிறவன், பன்றினா பழவை, ஈகைனா அழித்தல். ஆசாந்தகார இருளில் இருந்த உயிரை எடுத்து கடவுள் அது உடம்பை கொடுத்து உலகத்தை கொடுத்து வாழ்ந்து பாடு அனுப்புறார். ஆடடா ஆடி ஆட்டி வைத்து பார்க்குறாரு. அவன் அந்த வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல நடக்கும், சுகம் தேடி போகிறான். கடைசியில் எதுலையுமே சுகம் கிடைக்காம கடவுள் நோக்கி திரும்பி ஒரு ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்து அந்த கடவுள் நிலையிலிருந்து மயமாகறான். இதுதான் ஒரு ஜீவனுடைய பயணம். இந்த ஜீவனுக்கு இந்த உலகத்தை கொடுக்குறது, உடம்பு கொடுக்குறது யாருன்னா இறைவன். அவர் 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 வந்து கொடுக்குறார். கொடுத்ததுனால தான் இவன் வாழறான். என்ன வாழ முடியாது, உன்னால் வாழுகின்றேன்னு சொல்கிறார் இல்லையா. பண்டு என்பது பழைய பொருள், அதான் இறைவன். அதுதான் பண்டரி நாதர். பண்டுனா பழசு. அதுதான் ஆரம்பத்தில் ஒரு ஆகாயம் இருந்தது இல்லை, பிக் பேங் முன்னாடி, அதுதான் பண்டு. அந்த பண்டு என்பது அது கொடுத்த ஈகை தான். அதனால் பிக் பேங் வந்து சூரியன் வந்து எர்த்து வந்து ஜீவன் வந்து உயிர் வாழ்றதுக்கு உலகம் வந்தது. அந்த பண்டு, ஈகை, ஜீவன் மூணு நாள் இருக்கு இல்லையா. போகி, போகி என்பவன் பண்டு கொடுத்த ஈகை. போகி பண்டு ஈகை, போகி பண்டிகை. கருத்து என்னன்னா, இப்போது பழசெல்லாம் இருக்கிறோம் போகி பண்டிகை. நாமளும் இது வரைக்கும் நாம் எதெல்லாம் நிஜமாக நினச்சோமோ, புதுசாக நினச்சோமோ அதெல்லாம் எடுத்துடணும். அது ஒன்றும் உதவாது. இறைவன் நோக்கி திரும்பணும். புதுமை என்பது இறைவன் நோக்கி திரும்புகிற ஒரு பயணம். பழமை என்பது இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை. அது கொடுத்த பாடம் வந்து கடவுள் நோக்கி திரும்பணும். ஒன்றும் இல்லை, உலகத்தை அனுபவிச்சுன்னு இறை செய்தல் இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நிலை கிடைக்கும். இந்த நாளில் நம்ம அதெல்லாம் சிந்திக்கணும். பழைய நினைவெல்லாம் கழியணும், புதிய போகணும். புதிய என்பது இது வரைக்கும் நினைக்காத ஒரு விஷயம். எல்லாம் கடவுள் செய்யணும். கடவுள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்க நினைக்கணும். நாம் செய்யலாம், அவன் செய்யலாம், என்ன செய்யலான்னு ஓடணும். அதெல்லாம் எரிச்சிடணும். அதனால எரிச்சிட்டு இறை சிந்தனையோடு வாழ ஆரம்பிக்கணும். அதான் போகி பண்டிகை. போகி என்ற போகிக்கு பண்டு தந்த ஈகை இந்த உலக வாழ்க்கை, அதை அறிந்தால் போதும். அதுக்காக பழமைய விஷயங்கள்லாம் தூக்கி போடணும். அப்பா எது உதவாத எல்லாத்தையும் எரிச்சிடணும். உலகம் உதவாது. தூக்கி எரிச்சிட்டு பிரம்மமாகிய அந்த சிவஸ்வரூபத்தை இறைவனை நோக்கி நம்ம தியானம் பண்ணக்கூடிய ஒரு நாள் அது. அதுக்காக தான் சித்தர்கள்லாம் அந்த காலத்தில் கொண்டாடுறாங்க. வேறு ஒரு பேர் வந்தது. இப்போல்லாம் போகி பண்ணி வைக்கிறாங்க வடமொழி, அதெல்லாம் இல்லை. இதையே வேறு மாதிரி கொண்டாடினாங்க. இப்போ இது முடிச்ச பிறகு நாளைக்கு பாருங்கள் சூரியனை கும்பிடுவாங்க, மறுநாள் பாருங்கள் தொழிலை கும்பிடுவாங்க, மாடு. அப்போது முதல் இறைவன் கொடுத்ததுக்கு ஒரு முதல் வணக்கம் போகி பண்டிகை. எல்லாரும் இந்த உண்மையை உணர்ந்து இனி தை பிறந்த முதல் நாள்லேருந்து நாளைக்கே ஆரம்பிச்சு, இன்றைக்கே ஆரம்பிச்சிடலாம். போகி பண்டிகை ஆரம்பிச்சுட்டு இறை சிந்தனையோடு வாழ ஆரம்பித்தா எந்த தொல்லையும் கிடையாது. உள்ளும் புறமும் ஒரு வள்ளல் துணை இருப்பதால் வள்ளல் படுவாங்க. நன்றி, வாழ்க.